முதல்ல சூரியன் உங்களுக்கு 8ஆம் இடம். இங்கு சூரியன்கிறது நீங்க தான். யாருடன் சேர்ந்திருக்கிறீங்கன்னா, ஒரு பக்கம் அம்மாவுடன், ஒரு பக்கம் மாமாவுடன், ஒரு பக்கம் மனைவியுடன் எல்லாம் போட்டு அப்படியே உங்களை ஒரு சாண்ட்விச் மாதிரி போட்டு 4 பக்கமும் அமுக்கி கொண்டிருந்தார்கள். இது என்ன நடக்குது அப்படின்னா, இனியும் சிம்ம ராசிக்காரன் சிக்கிட்டான் அப்படின்னு சொல்வது எடுபடாது. அஷ்டம சனி அப்படின்னு ஒரு பக்கத்தில் சொன்னாலும் ராகு கேதுக்குள் எல்லா கிரகத்தையும் அடங்குகிறது. அப்போ இது ஒரு விதத்தில் பார்த்தா கால சர்ப்ப தோஷம். என்னன்னா, உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுடைய பிரதருக்கும் சில நேரத்தில் உங்களுடைய ஒய்ஃபுக்கும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் புகைந்து கொண்டிருக்கும். சார், இதெல்லாம் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே இருக்கும்னு இது காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஏப்ரல் 2026க்கு உண்டான பலன்களை விளக்கமாக காண இருக்கிறோம். ரொம்பவும் சுவாரஸ்யமான பலன்கள். செவ்வாய் சனி சேர்க்கை, சுக்கிரன் சொந்த வீட்டை பார்க்க போகிறார், பிறகு சொந்த வீட்டிலே அமரப் போகிறார். புதன் என்ற கிரகத்திற்கு நீசபங்க ராஜயோகம், சுக்கிரன் ஆட்சி, இதை தவிர கிரகமாலிகா யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும் இருக்கிறது. சிம்ம ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அஷ்டம சனி சிம்ம ராசிக்காரர்கள் சிக்கி விட்டார்கள். அப்படியே ஒரு மாதிரி பம்பரம் போல் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ராட்னத்தில் மாட்டின மாதிரி மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு யாரெல்லாம் உங்களை இது நாள் வரை சொன்னார்களோ, அப்படியே கண்ணில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில், குறிப்பா அதுவும் சித்திர மாதத்தில். ஏன் அப்படின்னா, முதல்ல சூரியன் உங்களுக்கு 8ஆம் இடம். இங்கு சூரியன்கிறது நீங்க தான். யாருடன் சேர்ந்திருக்கிறீங்கன்னா, ஒரு பக்கம் அம்மாவுடன், ஒரு பக்கம் மாமாவுடன், ஒரு பக்கம் மனைவியுடன் எல்லாம் போட்டு அப்படியே உங்களை ஒரு சாண்ட்விச் மாதிரி போட்டு 4 பக்கமும் அமுக்கி கொண்டிருந்தார்கள். இது என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் வாங்குவது போல், கேட்பது போல், பார்த்தது போல், கொஞ்சம் நசுங்கியது போல் இருந்த நீங்கள், சார் ஏப்ரல் 14 என்ன சார் அப்படின்னா, சித்திரை மாதம் பிரதர், தமிழ் மாதம் பிரதர், தமிழ் வருடம் பிறக்குது பிரதர். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே மீனத்திலிருந்து டைவ் அடிச்சு மேஷத்தில் உட்காருகிறீர்கள். அதுவும் சும்மாவா உட்காடுறீங்க, உங்களுடைய பாக்கியத்தில் போய் உட்காடுறீங்க. அங்கே போய் நீங்கள் உச்சம் பெறுகிறீர்கள். அப்போது இந்த தலைக்கு வந்தது தலப்பாகையுடன் அப்படிங்கிற மாதிரி யாரோ என்னமோ அந்த பக்கம் பண்ணிட்டு போங்க. இப்போ இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு, அது என்னுடைய பொருளாதாரமாக இருந்தாலும், கடனாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், பெயர் புகழ் அந்தஸ்தாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், அரசாங்க வேலையாக இருந்தாலும், எனக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரிலிருந்து நான் வெளியே வருவதற்கு அப்படியே நாசுக்காக வெளியே உட்கார்ந்து உச்சபலம், அதுவும் பாக்கியத்தில். அப்போ இனியும் சிம்ம ராசிக்காரன் சிக்கிட்டான் அப்படின்னு சொல்வது எடுபடாது. அஷ்டம சனி அப்படின்னு ஒரு பக்கத்தில் சொன்னாலும் ராகு கேதுக்குள் எல்லா கிரகத்தையும் அடங்குகிறது. அப்போது இது ஒரு விதத்தில் பார்த்தா கால சர்ப்ப தோஷம் அப்படின்னாலும், நமக்கு இது கால சர்ப்ப யோகம் பிரதர். என்ன, ராகுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறார், குரு லாபத்தில் இருக்கிறார். அவர் பூர்வ புண்ணியாதிபதி, நம்ம ராசிக்கு நட்பு கிரகம், நம்ம ராசியாதிபதிக்கு அவர் ஃப்ரெண்டு. அவர் லாபத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ராசியில் இருந்த கேது என்ன பண்றாருன்னா, நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், தெளிவை கொடுக்கிறார், பற்றற்ற நிலைமையை கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? டேய், நீனாவே போய் ஒரு விஷயத்துல மாட்டிக்காதரா, ஏன்டா இப்படி போய் மாட்டிக்கிற, அப்படியே அழகா வெளியில வந்துடுடா, அங்க போனால் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கூகுள் மேப் எப்படி நமக்கு வழிகாட்டுகிறதோ, அந்த மாதிரி ராசியில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்றார், சிக்காதீங்க பிரதர், அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சு வெளியில வந்துருங்க பிரதர் அப்படின்னு நமக்கு எடுத்து கொண்டிருக்கிறார். நாமும் அப்படியே தெளிவாக ஓரமாக, எந்த மாதிரி அப்படின்னா, ஞானம், ஒரு என்ன சொல்றது, ஒரு பற்று, அதாவது ஒரு விஸ்டம், வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு முன்பாகவே தெரியக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக ஏற்படும். என்னன்னா, உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுடைய பிரதருக்கும் சில நேரத்தில் உங்களுடைய ஒய்ஃபுக்கும் கூட
சின்ன சின்ன பிரச்சனைகள் புகைந்து கொண்டிருக்கும். சார் இதெல்லாம் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே இருக்கும்னு இது காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆரம்பத்தில் உங்களை லேசாக நெருக்குவது போல் இருந்தாலும் தமிழ் மாதத்துக்காக காத்திருங்கள். அன்னைக்கு தான்ப்பா எனக்கு தீபாவளின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. 2-11 பரிவர்த்தனை. அப்போ பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா 2ஆம் அதிபதி 8, 8ஆம் அதிபதி 11, 11-8 பரிவர்த்தனை அப்படின்னு சொல்வது தான் இந்த இடத்துல 200% கரெக்டு. தவிர இன்னொரு பியூட்டி என்னன்னா, வெற்றி ஸ்தானாதிபதி சுக்கிரன் வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பது. 10ஆம் வீட்டில் சுபக்கிரகம் சுக்கிரன் அமர்ந்தால் அதற்கு பேர் அமலாயோகம். சந்திரன் சொந்த வீட்டுக்கு வரும்போது கிரக மாளிகா யோகம். வரிசையா சிம்ம ராசிக்காரர்கள் தூள் கலப்புவதற்கு கிரக நிலைகள் ரொம்பவும் சாதகமாக இருக்கிறது. சிம்மராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்து அதிபதி களத்திரக்காரகன் சாட்டானும் என்ன பண்றாங்க அப்படின்னா 8ஆம் வீட்டில். அப்போ தேவையில்லாத ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளில் இவர்கள் தலையை உருட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமன் சம்பந்தப்பட்ட விஷயம். மாமன் அப்படின்னா என்ன? குறிப்பாக அத்தையோடைய ஹஸ்பண்டு, அம்மாவோட தம்பி, இந்த வகையரா இதில் ஏதோ ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது லேசாக குறிகாட்டும். பெரிதாக உங்களை இந்த இடத்தில் இது பாதிப்பு ஏற்படுத்தாது. குறிப்பாக வயதில் மூத்த நபர்கள், குறிப்பாக ஆர்த்தோ ப்ராப்ளம், வயிறு, அடி வயிறு, கேஸ்ட்ரிக், பேக் பெயின் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, 8ஆம் இடத்தில் இந்த செவ்வாய் சனி கூட்டணி சில நேரத்தில் பிபியை கூட கொஞ்சம் அதிகரித்து விடும். இப்போ இயற்கை உணவு எடுத்துக்கொள்வது, காரமான உணவு தவிர்ப்பது, ஃப்ரெஷ் ஃபுட் எடுத்துக்கொள்வது, சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்வது. இப்போ மேக்சிமம் அந்த ஃபுட்டு கண்ட்ரோல் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. பாதிப்புகள் அப்படின்னு பெரிதாக எதுவும் இல்லை. கண்டிப்பாக மாணவர்கள் they will be able to excel. புத்திகாரகன் புதன் இங்கு பரிவர்த்தனை யோகத்தில் அமர்வதனால் இவர்கள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். இதனால் வாய்ப்பு, அதனால் இவர்கள் பிஸி, அதன் மூலம் லாபம், அதன் மூலம் நினைத்த காரியத்தில் வெற்றி. இதைத்தான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுவதுண்டு. இப்போ இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் மீனராசி மண்டலம். இந்த மாதம் முழுவதுமே ஏப்ரல் 11 புதன் மீனராசி மண்டலத்துக்குள் நீசபங்க ராஜயோகம், புதன் குரு பரிவர்த்தனை. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் மாதம் சித்திரை, தமிழ் வருட பிறப்பு. சூரியன் மேஷ மண்டலத்தில் ஆட்சி. சூரியன் மேஷ மண்டலத்தில் உச்சபலம் பெறுகிறார். 19/4 இந்த சுக்கிரன் என்ற கிரகம் ரிஷபத்துக்கு சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார். அது நாள் வரை மேஷத்திலிருந்து அவர் தனது சொந்த வீடான துலாத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சந்திரன் கடகத்தில் வரும் பொழுது வரிசையாக கிரகமாளிகா யோகம் என்ற ஒரு ராஜயோகம் ஏற்படுகிறது. இதுல மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு விரும்பத்தகாத சேர்க்கை. எதனால அப்படின்னா, இந்த ரெண்டுமே ஒரு டான் கிரகங்கள், ரெண்டுமே ஒரு மாதிரி முரட்டு சுபாவம் நிறைந்த கிரகம். இந்த 2 கிரகங்கள் சேர்ந்தாலும் பார்த்தாலும் ஜோதிடத்தில் இது ஒரு விபத்துன்னு தான் சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, சனி வீட்டில் செவ்வாய் உச்சம், சனி வீட்டில் செவ்வாய் சமம் என்ற அந்தஸ்து பெறுகிறது. செவ்வாய் வீட்டில் சனி என்ற கிரகத்திற்கு நீசம், நீச்சன், டெபிலிட்டேட்டட் பர்சன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருகிறது. அப்போ சாட்டானுக்கு என்னன்னா, செவ்வாயை பொறுத்தவரை நீனும் என்னை போல் ஒரு அசுப கிரகம் தான், உன்னை போய் தளபதி, கமாண்டோ, சேனாதிபதி, படைத்தலைவன், போர் வீரன் இப்படியெல்லாம் சொல்றாங்க, ஆனால் என்னைய போய் நீஜன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த சாட்டான் என்ன பண்ணுவாருன்னா, செவ்வாயை சேர்ந்தாலோ செவ்வாயை பார்த்தாலோ விபத்தை ஏற்படுத்தி விடுவார். அதனால் பொதுவாகவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இது மீனராசி மண்டலத்தில் சேர்க்கை.
கால் பாதங்களை குறிகாட்டுகிறது. அப்போ நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறேன், வாக்கிங் பண்ணுறேன், ஜிம் பண்ணுறேன், 60 பேக் பண்ணுறேன், 80 பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடிந்தவரை விபத்துக்கள் இல்லாமல் உங்களை பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். இந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கு பரிகாரம் அப்படின்னு பொதுவாக நாம் எடுத்துக்கிட்டோம்னா பைரவர், அதாவது அஷ்டமி திதிகளில் பைரவரை வழிபடுவது, மேலும் வியாழக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மரை வழிபாடு செய்வது கைமேல் பலன் கொடுக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.